தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். நான் இந்த பூர்ண மதுவிலக்குன்ற கொள்கையை நான் இன்னைக்கு ஏற்றுக்கிட்டதே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்த பார் ஓபன் பண்றதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. இது வெறும் இந்த தேவாலயங்கள் பக்கத்துல, பள்ளிக்கூடம் பக்கத்துல அந்த ஏரியா மக்கள் ஏதாவது அப்ஜெக்ட் பண்ணாங்கன்னா அந்த இடத்துல மூடலாம். ஸ்டோ பார் ஓபன் பண்றது, ஒரு சிட்டில ஓபன் பண்றது, ஒரு ரெஸ்டாரண்டோட அட்டாச் பண்ணி ஓபன் பண்றது என்னை பொறுத்த வரைக்கும் எந்த தவறும் கிடையாது. பூர்ண மதுவிலக்கு கொள்கையில எனக்கு ஈடுபாடு இல்லை. எல்லா விஷயத்திலயுமே எல்லாரும் ஈடுபாடு அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் ஏன்னா பூர்ண மதுவிலக்குன்றது ஒரு தோல்வி அடைந்த இருக்கலாம். அது தோல்வி அடைகிற திட்டம். அமெரிக்காவிலே ப்ரொஹிபிஷன் வச்சாங்க, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இன்னைக்கு குஜராத்ல ப்ரொஹிபிஷன் இருக்கு. ஆனா நீங்க காந்தி பிறந்த ஊர் போர்பந்தர்ல தான் மேக்சிமம் லிக்கரே கிடைக்குது. நீங்க பூர்ண மதுவிலக்கு கொண்டு வந்தீங்கன்னாக்க கள்ளச்சாராயம் வந்துடும், மாஃபியா வந்துடும். அதனால அதுல நிறைய ப்ராப்ளம் வரும். அதனால அந்த கொள்கை வேர்ல்டு வைடு ஃபெயிலியர். எந்த ஊர்லயும் பூர்ண மதுவிலக்கு வெற்றி அடைகிறது கிடையாது. அது மாதிரி இந்த மாதிரி பாரோ ரெஸ்டாரண்ட்ஸோ அதெல்லாம் கொண்டு வரது ஒன்றும் தப்பு கிடையாது. இதெல்லாம் ஒரு மாரலிஸ்டிக் ஐடியாலாம் எடுக்கக்கூடாது. இதெல்லாம் ஹிப்போக்ரிட்டிக்கல். எதிர்பார்ப்பு கடந்த முறை என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன? இந்த மசோதா தோற்கடிக்கப்பட வேண்டும். இந்த மசோதா தோற்கடிக்கப்பட வேண்டும் என்றால் கடந்த முறை அதை எதிர்த்தவர்கள் எல்லாம் மீண்டும் எதிர்க்க வேண்டும். அந்த அடிப்படையில மீண்டும் கடந்த முறை எதிர்த்தவர்களாம் இந்த முறையும் எதிர்க்க வேண்டும் என்று கேட்கிறேன். ஏற்கனவே திரிணாமுல் காங்கிரஸ் எதிர்த்தாங்க. ஆனா அந்த கட்சியை உடைச்சி 20 பேருக்கு மேல கொண்டு போயிட்டாங்க. என்சிபி போன தடவை எதிர்த்துச்சு. இப்ப தெரியல, அவங்க கொஞ்சம் வேற மாதிரி ஊசலாடுற மாதிரி தெரியுது. அந்த அடிப்படையில எல்லாம் எதிர்த்தவங்க எல்லாம் எதிர்க்கணும்னு சொல்றேன். ஏன்னா என்னுடைய விருப்பம் என்ன, என்னோட கட்சியோட விருப்பம் என்ன, இந்த மசோதா தோற்கடிக்கப்பட வேண்டும். திருப்பி சொல்றேன், மகளிருக்கு இடஒதுக்கீடு கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். அதுக்கு சட்டம் நிறைவேறியாச்சு. இந்த 543 பேர்லயே 1/3 மகளிருக்கு இடஒதுக்கீடு கொடுத்துடலாம். அதனால 181 பேருக்கு இதுல மகளிருக்கு இடஒதுக்கீடு கொடுத்துடலாம். நீங்க அதுல 815 கூட்டுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. 815 கூட்டினீங்கன்னாக்க நமக்கு இன்னும் பாராளுமன்றத்துல ஏற்கனவே 543 பேருக்கு பேசுறதுக்கே நேரம் கிடைக்க மாட்டேங்குது. 815 பேர் இருந்தா நேரமே கிடைக்காது பேசுறதுக்கு. இந்த சைனால இருக்கிற பீப்புள்ஸ் காங்கிரஸ் மாதிரி கூடி கலைஞ்சு கை தட்டிட்டு போக வேண்டியதான். ரெண்டாவது, தமிழ்நாட்டுக்கு 40ல இருந்து 60 சீட்டா உயரும், தமிழ்நாடு பாண்டிச்சேரி சேர்த்தா. ஆனா உத்தரப்பிரதேசத்துக்கு 80ல இருந்து 120 மாறிடும். நமக்கும் அவங்களுக்கும் இப்ப இருக்கிற வித்தியாசம் 40, நமக்கும் அவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் 60 கூடிடும். வெறும் வட மாநிலங்களில் மட்டும் வெற்றி பெற்று அவர்களுடைய அதிக பெரும்பான்மை வச்சு இந்தியாவை ஆழ்வாங்க. தமிழ்நாட்டுக்கு தென் மாநிலங்களுக்கு, சின்ன மாநிலங்கள் ஒரிசா போன்ற மாநிலங்கள்லாம் ஓரம் கட்டப்படும். Efficiency will lead to non-corruption. ஒரு சிஸ்டம் எஃபிஷியண்டா இருக்கும். அரசாங்க அமைப்பு எஃபிஷியண்டா இருக்கணும். டிஸ்கிரிஷனரி பவர் என்னைக்கு ஆபீசர்ஸ்க்கு கொடுக்குறீங்களோ அங்கங்க ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் கரப்ஷன் இருக்கும். ஒரு ஒரு தனிநபர்கள் மட்டும் கரப்ஷன்ல பண்றாங்களா, அந்த சிஸ்டமும் கொஞ்சம் கிளியர் ஆகணும். இப்பதான் வந்திருக்காங்க, அவருடைய எண்ணத்தை வெளிப்படுத்துகிறார்கள், அதோட விருப்பத்தை வெளிப்படுத்துகிறார்கள். ஆனா இன்னைக்கு காமன் பர்செப்ஷனா ஒரு சாதாரணவங்களை போய் கேட்டீங்கன்னா அடிமட்டத்துல இது கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறதா தான் அவங்களுடைய அபிப்பிராயம். போக போகதான் தெரியும். நடந்திருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு நீதிமன்றத்துல அவங்க ஒரு வழக்கம் போட்டிருக்காங்க. எனக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. ஆனா முதலமைச்சர் இது மாதிரி நான் டாலரேட் பண்ண மாட்டேன்றதை அடிக்கடி உணர்த்துறாரு. அதுபடி சிலர் அவருடைய கட்சியில சார்ந்தவர் மேல கூட நடவடிக்கை எடுத்திருக்காங்க. காமன் பப்ளிக் உடைய பெர்செப்ஷன் இது அடிமட்டத்துல கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறதா அவங்களுடைய பெர்செப்ஷன். நான் என்னுடைய கருத்து இவங்க யாரையுமே சேர்த்துக்க தேவையில்லை. இவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கு. இவங்களுக்கு 5 கட்சி கூட்டணி ஆதரவு கொடுத்து மெஜாரிட்டி வந்துருச்சு. இவங்க யாரையும் சேர்த்துக்க வேண்டாம். தைரியமா 5 வருஷம் கவர்மெண்ட் நடத்தலாம். இவங்களை விட்டுட்டு யாரும் போக போறது இல்லை. யாரையுமே இவங்க சேர்த்துக்க தேவை கிடையாது தான் என்னுடைய வியூ. ஆனா என் வியூ அவங்க கேட்டுக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லையா? எங்களை நம்புறாங்க, என்ன நம்புறாங்க என்னன்னு தெரியாது. அவங்களுக்கு அந்த இன்செக்யூரிட்டி தேவையே கிடையாது. அவங்கள ஒதுக்கி விட்டு யாரும் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணவே முடியாது தமிழ்நாட்டில். அதனால அவங்க தான் அந்த கவர்மெண்ட்டுக்கு தலைமை தாங்க போறாங்க. அவங்களுக்கு அந்த இன்செக்யூரிட்டி தேவையே கிடையாது. அதனால அவங்க யாரையுமே இந்த கட்சியில சேர்த்துக்கணும்னு அவசியம் கிடையாது. கட்சி ரீதியாக ஒரு கட்சி அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தா அதை எடுத்துக்கலாமே தவிர தனிநபர்களை அவர்கள் பக்கம் இழுத்து அவர்கள் பக்கம் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்க வேண்டும் என்ற நிலையில அவர்கள் இல்லை.
அதை அவர்கள் உணர வேண்டும். இல்ல பழனியை பொறுத்து அதை என்கொயரி தானே பண்ணணும். அந்த ஆபீஸ் அதாவது ரெஜிஸ்டர் பண்ணவங்க அதை எல்லாரையும் மேலுமே ஆக்ஷன் எடுக்கிறாங்கல்ல. ஆக்ஷன் பாருங்க, ஒரு தவறு நடந்திருக்குன்னு அவங்களுக்கு செய்தி வந்தது அப்புறம் அந்த கவர்மெண்டோட ரியாக்ஷன் தான் இம்பார்ட்டன்ட். அந்த ரியாக்ஷன் வந்து பாசிட்டிவா தானே இருக்கு. ஆக்ஷன் எடுக்கிறாங்க, நீதிமன்றத்துல போய் ஒரு ஸ்டே வாங்குறாங்க, ஆபீசரை சஸ்பெண்ட் பண்றாங்க. இதுதானே எதிர்பார்க்க முடியும். நடந்ததை எப்படி ஏன் தடுக்கலன்னு அவங்களுக்கு பேடி கேட்கணும். நடந்தது நடந்துருச்சு, அதை வந்து அதுக்கப்புறம் ஆக்ஷன் எடுக்கிறாங்களா, அதை எப்படி குறை சொல்றது? பிஜேபி நிறைய முயற்சி எடுக்கிறாங்க. 2/3 மெஜாரிட்டி லோக்சபால பிரசன்ட் ஓட்டிங்ல வாங்கி இந்த டீலிமிட்டேஷன் பில்ல கொண்டு வரணும்ன்றதுக்காக நிறைய முயற்சி எடுக்கிறாங்க. அவங்க அந்த முயற்சி எடுக்கும் போது அவங்க டார்கெட் பண்ற கட்சிகள்ல டிஎம்கே ஒண்ணு என்பது எல்லாருக்கும் நன்றா தெரியும். டிஎம்கே அதுக்கு வந்து அந்த அதுக்கு அடிபணியாமல் அவர்களுடைய கொள்கையில நிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஓட்டு போடும்போது தான் தெரியும். கரூர் உள்ளிட்ட பொது மேடையில வந்து தமிழக முதல்வர் வந்து அவர் பேசுறது வந்து எதிர்த்து விமர்சனம் பண்ணி பேசுற முறை வந்து தவறுன்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒரு கம்யூனிகேஷன் ஸ்டைல் இருக்கு. அவங்க கம்யூனிகேஷன் ஸ்டைல்ல பேசுறாங்க, அதை மக்கள் ஏத்துக்கிறாங்க. எனக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு, அவருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு, மோதிக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு, கலைஞருக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது. அவங்க ஸ்டைல்ல பேசிக்கிறாங்க, அவ்வளவுதான். சட்டம் ஒழுங்குல வந்து 2 பாயிண்ட் திருப்பி சொல்றேன். கிரைம் ஆஃப் பேஷனை எந்த ஒரு போலீஸ் துறையாலேயோ எந்த ஒரு அரசாங்கத்தாலையும் தடுக்க முடியாது. ஆசா பாசத்துக்காக ஒரு நடைபெறும் ஒரு குற்றத்தை யாராலையும் தடுக்க முடியாது. அது நடந்து முடிஞ்ச அப்புறம் விசாரிச்சு தண்டனை வாங்கி கொடுப்பாங்க. ஒரு மாப் வயலன்ஸ் இல்லைன்னா ஒரு பிளான்டு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம்ஸ் தான் போலீஸ் வந்து தடுக்கலாம். ஆனா போலீஸுக்கு வந்து ஒரு ரெஃபர்மேஷன் வரணும், ப்ரொஃபஷனலிசம் வரணும். இந்த கஸ்டோடியல் டெத் வரதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. நான் சொல்ல டிஜிபியில இருந்து கான்ஸ்டபிள் வரைக்கும் எல்லாரையும் ரீட்ரைனிங் அனுப்பணும். இது ஒரு கொலோனியல் போலீஸ் ஃபோர்ஸா தான் இந்தியாவில் அத்தனை போலீஸ் ஃபோர்ஸும் நடந்துக்கிறாங்க. ஏன்னா வெள்ளக்காரன் உருவாக்கின போலீஸ் ஃபோர்ஸ் இதை அடக்கணும் ஒடுக்கணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட போலீஸ் ஃபோர்ஸ் இன்னைக்கு ஒரு மாடர்ன் 21ஆம் நூற்றாண்டுக்கு ஒரு மாடர்ன் போலீஸ் ஃபோர்ஸா மாறணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் ரீட்ரைனிங் டிஜிபியில இருந்து கான்ஸ்டபிள் வரைக்கும் கொண்டு போகும். 2 மாசத்துல நீங்க எல்லாரையும் வந்து இடைப்பட சொல்றீங்க. ஒரு பட்ஜெட் போடட்டும், அவங்களுக்கும் டைம் கொடுங்க. 100 பேருக்கு மேல முதல் முறை சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் எல்லாருமே முதல் முறையாக அமைச்சராக இருந்திருக்காங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க, பட்ஜெட் போடட்டும். படிப்பு போக போக தானே தெரியும். இன்னைக்கே 2 மாசத்துல வந்து நீங்க வந்து ஒரு இடை போட்டு அவர்களுக்கு வந்து ஒரு ஒரு நீங்க மார்க் போடுங்கன்னு சொல்றது என்னை பொறுத்த வரைக்கும் நியாயமா படுது. அவருடைய ஒரு பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டிக்கு ஒரு கம்யூனிகேஷன் ஸ்டைல் இருக்கு. இவருக்கு ஒரு கம்யூனிகேஷன் ஸ்டைல் இருக்கு. அது அவங்களே தானே கேட்கணும். ஏன் கம்யூனிகேட் பண்றாரு, ஏன் கம்யூனிகேட் பண்ணலன்னு அவங்கள தான் கேட்கணும். இந்த மாடல் நிறைய பேர் இந்தியாவோட பிரதம மந்திரி அப்படித்தானே அந்த மாடலை ஃபாலோ பண்றாரு. அதனால அதை பார்த்து பல பேர் வந்து இந்த மாடலை ஃபாலோ பண்ணி இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ல ஃபாலோ பண்ணலாம்னு நினைக்கலாம். எனக்கு வேற கம்யூனிகேஷன் பேட்டர்ன் இருக்கும், அவருக்கு வேற கம்யூனிகேஷன் பேட்டர்ன் இருக்கும். ஆனா இவர் வந்து ஒரு வருத்தம் தெரிவித்து அறிக்கை கூட கொடுக்கணும்னு சொல்லி நீங்க உங்க மினிஸ்டர் காங்கிரஸ் மினிஸ்டர் அவங்க வீட்டுக்கு போய் மதியம் போயிருக்காங்க. அவங்கள்ட்ட அந்த லேடி கேட்டிருக்காங்க, வருத்தம் கூட தெரிவிக்க அறிக்கை கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. கஸ்டோடியல் டெத்தை நான் வன்மையா கண்டிக்கிறேன். நான் கன்சிஸ்டன்டா வன்மையா கண்டிச்சு தான் இருக்கேன். ஒரு தடவை கூட நான் கண்டிக்காம இருந்தது கிடையாது. அதற்கு காரணம் போலீஸோட மென்டாலிட்டி, போலீஸ் போர்ஸோட மென்டாலிட்டி. இது கவர்மெண்டோட ஃபால்ட்னு சொல்லவே மாட்டேன். இது ஒரு பொலிட்டிக்கல் ஆர்டர்னால இந்த கஸ்டோடியல் டெத் நடக்குது. இது போலீஸோட மென்டாலிட்டினால நடக்கிற கஸ்டோடியல் டெத் எதுவா இருக்கு. அது எப்படி இதெல்லாம் ஒருத்தருக்கு தெரியுமா தெரியாதான்னு அவங்களதான் நீங்க கேட்கணும். என்ன கேட்க கூடாது. நீங்க வந்து ஹேர் ஸ்டைல கேக்குறீங்க. எனக்கு எப்படி தெரியும் அதெல்லாம்? நான் கவர்மெண்ட்ல இருக்கேனா, எனக்கு தெரியாது. உங்களுக்கு அது அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் நீங்க பப்ளிஷ் பண்ணுங்க. அதை எனக்கு எப்படி தெரியும்? இன்ஃபர்மேஷன் என்ன இன்ஃபர்மேஷன் பார்த்தாங்க, என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்கல, என்ன ரிப்போர்ட் அனுப்பிச்சாங்க எனக்கு தெரியுமா? நான் ஒன்றும் அந்த அபிஷியல் செயின் ஆஃப் கமாண்ட்லயே இல்லையே. பப்ளிக் ஈவெண்ட்ஸ்க்கு நான் ரியாக்ட் பண்றேன். இவர் நான் 2 மாசம் வந்தவங்களையே நீங்க வந்து அதுக்குள்ள மார்க் போடுறது தப்புன்னு சொல்றேன். ஒரு வாரம் 15 நாளைக்கு வந்தவருக்கு அதுக்குள்ள நீ மார்க் போடுன்னு சொன்னா என்ன பண்றது?
அதான் அவருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு. ஒருத்தர் நீங்க ஏன் அறிக்கையை கொடுக்க மாட்டீங்கன்னு கேக்குறீங்க, ஒருத்தர் ஏன் காட்டமா அறிக்கை கொடுக்கலான்னு கேக்குறீங்க. ஆளுக்கு ஆளு ஒரு ஸ்டைல்ல அவங்க பேட்டிங் பண்றாங்க. நீங்க தேர்தல் நேரத்துல ரொம்ப விருப்பப்படுவாங்க, அதனால உங்களை கேட்டது. அதான் சொல்றேனே, ஒருத்தருக்கு வந்து ஏன் கருத்தை தெரிவிக்க மாட்டேங்கிறேன்னு கேக்குறீங்க, ஒருத்தர் ஏன் காட்டமா கருத்து தெரிவிக்கிறான்னு சொல்றீங்க. பேசுறீங்க சார் நேரத்துல, அதனால உங்களை கேட்டிருக்காங்க. நான் யோசிக்கிறேன், அதனால என் கருத்து சொல்றேன், அவ்வளவுதான். அவருடைய தலைமையில கட்சி வளர்ச்சி நீங்க எதிர்பார்த்தபடி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? சார், இதை ஏ போட்டாலோ பி போட்டாலோ கட்சி தானாலாம் வளராது. இதுக்கு வந்து ரொம்ப ஃபண்டமெண்டலா சில விஷயங்களை செய்யணும். அதை வந்து நான் எங்க கட்சிக்குள்ள நான் சொல்லிக்கிறேன். அதனால அவ்வளவு சிம்பிளா முன்னாடி வந்து அழகிரி இருந்தார், அழகிரிக்கு அப்புறம் செல்வ பெருந்தகை வந்தார், செல்வ பெருந்தகைக்கு அப்புறம் இன்னைக்கு மாணிக் தாகூர் வந்திருக்காரு. அதனால நான் யாரையும் தனிப்பட்ட முறையில அவர்களால கட்சி வளரல, அவர்களால் கட்சி வளர்ந்துன்னு சொல்ல முடியாது. ஒரு ஃபண்டமெண்டலா காங்கிரஸ் வந்து எந்த பொலிட்டிக்கல் பொசிஷன் எடுக்கிறோம், எந்த பொலிட்டிக்கல் ஸ்பேஸை நாங்க வந்து நிரப்புறோன்றதை முடிவு பண்ணிக்கணும். உங்களுக்கு பணி அதிகமா இருக்கும் யூடியூப் சேனல். அப்படிலாம் ஒன்றும் பணியெல்லாம் கிடையாது. அப்படிலாம் எனக்கு பணியெல்லாம் ஒன்றும் அதிகமாலாம் கிடையாது. யூடியூப் சேனல் என்ன நோக்கத்துக்காக இப்ப ஆரம்பிச்சிருக்கீங்க? வந்து ஒரு இப்போ எனக்கு வந்து ஒரு தடவையும் நான் வந்து பல பாடங்களை கற்றுக்குவேன் பொது வாழ்க்கையில் இருக்கும்போது. இப்போ வந்து பப்ளிக் கூட கம்யூனிகேட் பண்ணணும்னா கொஞ்சம் இந்த ஒரு நான் பொலிட்டிக்கல் பொசிஷனும் எடுக்க வேண்டியதாக இருக்குது. அதனால ஒரு கான்வர்சேஷனல் பொசிஷன் எடுக்க வேண்டியதாக. அந்த வகையில் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்களோடு உரையாடுவதற்கு, பொது கருத்துக்களை கொண்டு வருவதற்கு, அவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் சுவாரஸ்யமான வெற்றி தோல்விகளை கொண்டு வருவதற்கு இந்த ஒரு முயற்சி எடுத்திருக்கேன். முதல்ல ஒரு எழுத்தாளரை பேட்டி எடுத்திருக்கேன். மண்டே இன்னைக்கு அதில் அப்லோட் பண்ணிடுவோம். வாரத்துக்கு ஒரு முறையோ 2 முறையோ யாருடையாவது ஒரு கலந்துரையாடல் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்களோடு, சாமானியர்களோடு அவர்களுடைய சுவையான வாழ்க்கையை பற்றி ஒரு உரையாடல் நடத்துவதற்காக நான் உருவாக்கியிருக்கேன். எல்லாமே வந்து after டிவிக்கு winning, இல்லை, இது என்னோட ரிட்டையர்மெண்ட் பிளான் சார். டிஎம்கே வந்து ஜெயிச்சு போயிட்டாங்க. இது என்னோட ரிட்டையர்மெண்ட் பிளான். இது ஏன்னா நான் ரிட்டையர் ஆயிட்டதுக்கு அப்புறம் எல்லாம் வேணும்ல நான் செய்யறதுக்கு. அடுத்த தடவை நீங்க டயர்ட் ஆயிடுவேனா ரிட்டையர்ட் ஆயிடுவானு தெரியல, ரெண்டுல தான் ஒண்ணு ஆகும். அடுத்த தடவை கேண்டிடேட் ஜெயிக்கிறாங்க. காங்கிரஸ் வந்து கம்பல்சரி நாங்க வந்து கட்சி வைக்கிறோம். கர்நாடகாவோட பொசிஷன், அது கர்நாடகாவோட பொசிஷன். தமிழ்நாடு ஒரு பொசிஷன், தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நீர்ல எந்த விதமான பாதிப்பும் இருக்கக்கூடாது என்பதுதான் தமிழ்நாடு காங்கிரஸோட பொசிஷன். நீங்க குரல் கொடுத்தீங்க நாடாளுமன்றத்துல, தமிழக கண்டிப்பா காங்கிரஸுக்குள்ள நாங்க பார்லிமெண்ட்ல தமிழ்நாட்டோட பொசிஷனை ஆழமாக பதிவு செய்வோம். எங்க கட்சிக்குள்ள பேசும்போது எங்களுடைய நிலையை வலியுறுத்துவோம். தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாட்டுடைய நிலையை வந்து பாதுகாக்க என்ன முயற்சி எடுத்துக்கொண்டாலும் அதற்கு நாங்கள் தோள் கொடுப்போம். இது நாங்க வந்து தமிழ்நாடு பொசிஷனை பேசுவோம். அங்க இருக்கிற யூனிட் அது வந்து கர்நாடகாவோட பொசிஷனை பேசும். நீதிமன்றத்துக்கு போகும், காவிரி ஆணையத்துக்கு போகும், அதுக்கப்புறம் அது செட்டில் ஆகும். டிஎம்கே பார்லிமெண்ட்ல டிஎம்கே காங்கிரஸ் எல்லாமே ஒண்ணா இருந்து பயணிச்சு ஆர்ப்பாட்டம் போறாங்க. இப்ப கூட ஒன்னாதான் பயணிக்க போறோம். அங்க போய் அவங்க எப்படி யார் வந்து தனியா போட சொல்லி கனிமொழி ஒரு பொலிட்டிக்கல் பொசிஷனிங். ஏன்னா ரெண்டும் வெவ்வேறு அலையன்ஸுக்கு போனதுனால பொலிட்டிக்கல் பொசிஷன். அதனால ஒன்றும் பர்சனலா ஒன்றும் ஒரு மனக்கசப்பெல்லாம் யாருக்கும் கிடையாது. இல்ல காங்கிரஸ் கட்சி பெரிய மனக்கசப்பு ஏற்படுத்திருக்குன்னு சொல்றாங்க. திருப்பி நான் சொல்றேன், எலெக்ஷனுக்கு முன்னாடி நாங்க ஒரு கூட்டணியில இருந்தோம், முழுமையா ஏற்றுக்கொள்கிறேன். அந்த கூட்டணி வெற்றி பெறவில்லை. தேர்தலுக்கு பின்னர் யாருக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. யாராவது ஒரு சில கட்சிகள் வந்து தாவேகாவோட போய் ஆதரவு தெரிவிச்சா தான் அவங்களாலையும் ஸ்டேபிள் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். நாங்க டிஎம்கே விட்டுட்டு போறதுனால டிஎம்கேக்கு வாய்ப்பு மறுக்கப்படவில்லை. டிஎம்கே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ற மாதிரி இருந்து நாங்கள் அவங்கள விட்டுட்டு இன்னொருத்தர்கிட்ட போயிருந்தோம்னா அதை நீங்க துரோகம், முதுகுல குத்துறது எல்லாம். டிஎம்கே கூட நாங்க அதெல்லாம் ஃபார்மாலிட்டி சார். யார் எங்க எப்படி சொன்னாங்கன்றதான் எனக்கு தெரியாது. நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க, யார் என்ன பேசுனாங்கன்னு எனக்கு தெரியாது. முதுகுல குத்திட்டு போயிட்டாங்க, துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்கன்றதை நான் ஏத்துக்க மாட்டேன். ஆனா அவங்க கூட இருந்திருந்தாலும் அவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிருக்க முடியாது. தமிழ்நாட்டுக்கு ஒரு நிலையான அரசாங்கம் தேவை. அதனால நாங்க வந்து தேர்தலுக்கு அப்புறம் இன்னொரு கூட்டணியில போய் சேர்ந்து ஒரு இன்னொரு கட்சிக்கு ஆதரவு கொடுத்து அந்த கட்சி அரசமைப்புலையும் நாங்களும் போய் பங்கேற்றோம். இது காமன் பிராக்டிஸ். யூரோப்ல நீங்க எங்க எடுத்தாலும் ப்ரீபோல் அலையன்ஸுக்கு வந்து மெஜாரிட்டி கிடைக்காட்டி எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு நியூ கோலிஷன் ஃபார்ம் பண்ணும். அப்படி பார்த்தா காங்கிரஸ் மட்டும்தான் இந்த துரோக பழிச்சுக்கு வந்து காங்கிரஸ் மட்டும்தான் மேலதான் சுமத்துவீங்களா? இல்லைங்க விசிகே மேலையும் அது துரோகம் கிடையாது. ஆனா ஆக்ட் அதே தானே. நான் சொல்லிட்டு அவங்க ரோட கிராஸ் பண்ணாங்க, நாங்க சொல்லாம ரோடு கிராஸ் பண்ணிட்டோம். ஆனா 2 பேரும் ரோட கிராஸ் பண்ணிட்டோம். அதான பாயிண்ட். விட்டுருங்க. சொல்லிட்டு போனாங்களா சொல்லிட்டு போலையான்றதுக்கெல்லாம் அது நிறைய பேர்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. யார் என்ன சொன்னாங்க எனக்கு தெரியாது. ஆனால் துரோகம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கொள்கை ரீதியாக நான் எந்த வித காம்ப்ரமைஸும் காங்கிரஸ் கட்சி பண்ணல. மதச்சார்பின்மை கொள்கையில் தெளிவாக காங்கிரஸ் இருக்கிறது. காங்கிரஸ் எந்த பக்கம் இருக்கிறதோ அதுதான் மதச்சார்பின்மை கூட்டணி. கொள்கை பொலிட்டிக்கல் நெசசிட்டி, பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன்
சரத்குமார் சொல்றாரு பிஜேபியோட பேரப்பிள்ளை டிவிகே சொல்றாரு. டிஎம்கே இப்போ சேர்த்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டிஎம்கே டிவிகே ரெண்டுமே வந்து இது சொல்லி கமெண்ட் பண்ணிருக்காரு. இந்த நிலையில வந்து நம்ம கொள்கை கூட்டணிங்கிறது வந்து அரசியல் வந்து சொல்றது கேளுங்க, மதச்சார்பு மேல அவங்களும் தெளிவா இருக்காங்க, தாவேக்காவும் தெளிவா இருக்கு. திருப்பி தமிழ்நாட்டுக்கு ஒரு நிலையான அரசாங்கம் தேவையா, இல்ல உடனே இன்னொரு சட்டமன்ற தேர்தல் வந்திருக்கணுமா? ஒரு நிலையான அரசாங்கம் தேவை என்றால் தாவேக்காவுக்கு யாராவது 3-4 கட்சிகள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும். ஏன்னா அவங்க 107, 108 நின்றுட்டாங்க. 107 அவங்களுக்கு ஒரு 11 பேர் போய் சேரணும். 11 பேர் போய் சேர்ந்து ஒரு நிலையான ஆட்சியை கொடுப்பது ஒன்றும் ஒரு விசித்திரமான நிகழ்வு கிடையாது. பார்லிமெண்டரி டெமோக்ரஸியில் இது அடிக்கடி நடக்கிறது. யூரோப்பியன் பார்லிமெண்ட் நீங்க பாத்தீங்கன்னா அடிக்கடி நடக்கிறது தான். இதுல ஒன்றும் விசித்திரமோ துரோகமோ முதுகுல குத்திட்டு போகணும்னு சொல்றதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். ரைட்டா?